உத்தரப்பிரதேசத்துல யதார்த்தமா ஒரு படுகொலை நடக்கும், குஜராத்ல நடக்கும், பீகார் நடக்கும், அசாம் நடக்கும். அதே மாதிரியான ஒரு படுகொலை இங்க நடக்கும். இது எந்த ஆட்சி வந்தாலும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போன்ற சர்வாதிகாரியா வந்து நின்னாலும், தமிழ் தாய் வாழ்த்து உங்களுக்கு கசக்கிறதா? நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தும் இனிக்கிறது, தேசிய கீதமும் இனிக்கிறது என்று சொல்கிறோம். அவருக்கு ஒன்று இனிக்கிறது, இன்னொன்று கசக்கிறது என்று சொன்னால் அவருடைய உளவியலில் ஏதோ கோளாறு இருப்பதாக அர்த்தம். ட்ரம்ப் வந்து மிரட்டுவதற்கு இந்தியா ஒன்றும் குட்டி நாடல்ல, உலகிலேயே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட வலிமை மிக்க ஒரு தேசம். ட்ரம்புடைய மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா வந்து பயப்படாது. நம்ம இந்தியாவில் மீது மிதிக்கிறாரு, என்னை மகிழ்ச்சியாக வைத்தில்லை அப்படிங்கிற. நான் கேட்கிறேன், மகிழ்ச்சியா என்ன கனவு முறை வாழ்க்கிறாரு? ட்ரம்ப் பேசுற பேச்சாங்க இது. அவரை வந்து இந்தியா மகிழ்ச்சியாக வைத்தில்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் வழி போடுவாங்க. அதாவது நம்முடைய சட்டமன்றத்தின் மரபுகளாக என்ன இருக்கிறது? தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் தொடங்க வேண்டும். நிறைவு செய்யும் போது தேசிய கீதத்தை செய்ய வேண்டும். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோ அதான் நடந்துச்சு. அந்த மரபையே வந்து அவர் வந்து ஆளுநர் வந்து மீறுறாரு. தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்தார் என்பதற்காக அவர் மீது தமிழக அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நாம தமிழ் தாய் வாழ்த்தையும் மதிக்கிறோம், மண்ணின் உணர்வுகளை மதிக்கின்றோம், தேசிய அளவிலான உணர்வுகளை மதிக்கும் விதத்தில் தேசிய கீதத்தை போற்றுகிறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சீண்டும் விதமாக அவர் வந்து ஒரு திசை திருப்பல ஈடுபடுகிறார். அப்ப தமிழ் தாய் வாழ்த்து அவருக்கு தேவையில்லையா? அப்ப அவர் கவர்னராக இருக்கக்கூடிய மாநிலத்தில், இந்த மாநில மக்களுடைய வரிப்பணத்தில் தானே அந்த கவர்னர் மாளிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கான எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து உங்களுக்கு கசக்கிறதா? நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்தும் இனிக்கிறது, தேசிய கீதமும் இனிக்கிறது என்று சொல்கிறோம். அவருக்கு ஒன்று இனிக்கிறது, இன்னொன்று கசக்கிறது என்று சொன்னால் அவருடைய உளவியலில் ஏதோ கோளாறு இருப்பதாக அர்த்தம். தமிழகத்துல இப்ப எஸ்ஐஆர் பணி எல்லாம் முடிஞ்சிருக்கு, அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு சார்? அதாவது 97 லட்சம் பேர் இதுல வந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் இருக்கிறது. நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். ஆனால் இப்போதெல்லாம் நீதிமன்றத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் முடிந்து நீர்த்து போன பிறகுதான் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருப்பது வருந்தத்தக்கது. நாங்கள் எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வருவது வழக்கமாக நடைபெறக்கூடிய SSR நடைமுறை தேவை, SIR தேவை என்பதுதான் எங்களுடைய சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சிருக்குன்றாரு. அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சுங்கிறது வந்து எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னு தெரியல. அதாவது நாட்டில் நடக்கக்கூடிய யதார்த்தமான சம்பவங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கு. கலவரங்கள், திட்டமிட்ட படுகொலைகள், கும்பல் படுகொலைகள், ஆடைகளின் பெயரால் வன்முறைகள், உணவின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள், சாதியின் பெயரால் வன்முறைகள், அப்படி ஏதாவது இங்க நடந்து இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கு அரசு நிறுவனங்களும் அரசு அதிகாரிகளும் துணையாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டுப்பிடிச்சுன்னு சொல்லலாம். அப்படிதான் நடக்குதா? இல்ல. உத்தரப்பிரதேசத்துல யதார்த்தமா ஒரு படுகொலை நடக்கும், குஜராத்ல நடக்கும், பீகார் நடக்கும், அசாம் நடக்கும். அதே மாதிரியான ஒரு படுகொலை இங்க நடக்கும். இது எந்த ஆட்சி வந்தாலும், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போன்ற சர்வாதிகாரியா வந்து நின்னாலும் இதெல்லாம் எல்லா ஆட்சியும் நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சம்பவங்களை மட்டுமே மையமாக வச்சு சட்டம் ஒழுங்கு கட்டுப்படி சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதாவது ஏதாவது பசுமாட்டின் பேரா கும்பல் வன்முறைகள் நடக்குதா? ஏதாவது தலித் சிறுமிகள், பெண்கள் கற்பழிக்கப்படுகிறாரா? முஸ்லீம் குழந்தைகள், கிறிஸ்தவ குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறாங்களா? அல்லது சாதி விட்டு சாதி வந்து கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில ஏதாவது வந்து பேசுறாங்களா? சட்டம் ஒழுங்கு அதை அனுமதிக்குதா? இல்ல. அப்படி கட்டுக்கோப்பா இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது வந்து அரசியலுக்காக பேசக்கூடிய விஷயம். இந்தியாவுக்கு பாதிப்பா, இல்ல அமெரிக்காவுக்கு பாதுகாப்பா, இல்ல கிரீன்லாந்து அங்க ஒரு இது நடந்துட்டு இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜனநாயகத்தில் முதிர்ந்த மக்கள் அமெரிக்க மக்கள் சொல்லி நம்ம எல்லாம் நம்பிக்கை இருந்தோம். இப்பதான் தெரியுது அமெரிக்க மக்கள் ஒரு மனநோயாளிய அதிபரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பாருங்க, எனக்கு நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும், நோபல் பரிசு வேணும் அடம்பிடிக்கிறது. உலகத்துல எந்த தலைவரும் அப்படி கேட்டாங்களா? கேட்கல. அமைதிக்கான நோபல் பரிசு வேணும்ட்டாரு. 8 போர்களை நிறுத்திட்டேன்டாரு. நான் கேட்கிறேன், 8 போர்கள் நிறுத்தின்னு சொன்னீங்க, இஸ்ரேலுக்கு எல்லா விதமான ஆயுதங்களும் கொடுத்து பாலஸ்தீனை அழித்தது நீங்க தானே. அதை மறக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, கிரீன்லாந்தை வந்து நான் கைப்பற்ற போறேன்னு சொல்றாரு. அவரு அடிப்படையில வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி, உங்களாம் தெரியுமில்ல. அந்த ரியல் எஸ்டேட் கண்ணோட்டத்திலே எல்லாத்தையும் அணுகிறாரு. புரியுதா? இப்ப வந்து ஐரோப்பிய யூனியன் வந்து மொத்தமாக குதித்து போயிருந்தது. ட்ரம்புடைய போக்கில் வந்து ஒரு 3ஆம் உலக போரை தூண்டும் விதமாக இருக்கு. கூடுதல் வரியும் ஐரோப்பிய யூனியன் மேல விதிச்சிருக்காரு. நம்ம இந்தியாவில் மீது மிதிக்கிறாரு, என்னை மகிழ்ச்சியாக வைத்தில்லை அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், மகிழ்ச்சியா என்ன கனவு முறை வாழ்க்கையாது? ட்ரம்ப் பேசுற பேச்சாங்க இது. அவரை வந்து இந்தியா மகிழ்ச்சியாக வைத்தில்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் வரி போடுவாங்க. அதை விட வேடிக்கைன்னு சொன்னோம்னா, வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு கொடுத்ததிலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த நிலையில நோபல் பரிசு கொடுப்பதற்கு முன்பாக வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவரை ட்ரம்ப் ஏற்றி போற்றி பேசினாரு. தனக்கு நோபல் பரிசு கொடுக்காம அந்த அம்மையாருக்கு கொடுத்தோன்னா ஒரு கோபம் வந்துருச்சு. வெனிசுலாவோட புரட்சி ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த
நம்ம நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த அம்மா என்ன நினைச்சு சொன்னோம்னா நம்மளை எப்படியாவது மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவாங்க. ஒரு ட்ரம்ப் கோவம் எனக்கு வரக்கூடிய நோபல் பரிசை ஏற்கனவே நீ எடுத்துக்கிட்டு என்னை கோவப்படுத்தி வச்சிருக்கேன், உன்னை எப்படி நான் ஆட்சியில மீண்டும் அமர்த்துவதற்கு முயற்சி செய்யணும்னு சொல்லி அந்த அம்மையார் நிராகரிச்சினாரு. அந்த அம்மா ஒருபடி இறங்கி போய் நோபல் பரிசை அவங்க தந்துடுறேன்னு சொல்லிடுச்சு. நோபல் குழு என்ன சொல்லிடுச்சு, ஏங்க இது என்ன பண்டமாற்று விஷயமா, உங்களுக்கு கூட உங்களுக்கு தான், நீங்க அடுத்தவங்களுக்கு உரிமை இல்லைன்னு. உடனே டென்மார்க் மேல நார்வே மேல பாயிறார். என்னன்னா அந்த அரசு தான் இந்த நோபல் பரிசை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த அரசு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கொடுக்குறது. ஆக ட்ரம்ப் பாடாப்படுத்துறாரு, உலகத்துல பீதியை கிளப்புறாரு. எப்ப என்ன பேசுவான்னு யாருக்குமே தெரியல. அதனால ட்ரம்ப்புக்கு நல்ல புத்தியை இறைவாதா என்று நம்மளாம் பிரார்த்திக்க கிடைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ட்ரம்ப் மிரட்டுவதற்கு இந்தியா ஒன்றும் குட்டி நாடல்ல, உலகிலேயே மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட வலிமை மிக்க ஒரு தேசம். ட்ரம்புடைய மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா பயப்படாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.